ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை அந்த திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி வந்து இப்போ வந்து அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்குங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட தனுஷ் வந்து ஆக்டிங் மட்டும் இல்லாமல் டேரக்ஷனும் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவர் பாண்டி, அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன ராயன், அதுக்கப்புறம் வந்து இப்போ கூட இட்லி கடை, நிலவுக்கு என்மேல் என்னடிக்கோ, இந்த மாதிரி வந்து நிறைய திரைப்படங்களை வந்து இயக்கி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் வந்து இட்லி கடை திரைப்படத்துக்கு செம்ம பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நம்மளோட நித்யா மேனன், அருண் விஜய் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இந்த திரைப்படத்தை நடிக்கிறாங்க. மேலும் வந்து இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் கிடச்சிருக்கு. அண்ட் இந்த திரைப்படத்துக்காக இப்போ வந்து ஃப்ரான்ஸ் வந்து படக்குழுவினர் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் செம்ம பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வர நிலையில் வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு ஜென்டில் மூவியாக இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும் அப்படின்றது வந்து சொல்லப்படுகிறது. இது வந்து இப்போ வந்து நம்மளோட இட்லி கடை திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி வந்து எப்போ வரும் அப்படின்றது ஆவலாக காத்துட்டு ரசிகர்களுக்கு செம்ம பெரிய அப்டேட் கிடச்சிருக்குங்க. அதன்படி பார்த்தா வந்து நம்மளோட இட்லி கடை திரைப்படம் வந்து ஏப்ரல் மாதம் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது இப்போ தான் அஃபிஷியலான நியூஸ் வந்துருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சம்மர் வந்து தெரிக்க போகுது அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நிறைய திரைப்படங்கள் வந்து சம்மரில் தான் ரிலீஸ் ஆக போகுது. அப்படி ஒரு லிஸ்ட்டில் தான் வந்து நம்மளோட இட்லி கடை திரைப்படம் அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர் மத்தியில் செம்ம ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும்.